ஈவினிங் சோர்வு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கணுமா, மைண்டு ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா, அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன வேலை. ஸ்பெயின், இட்டாலி, சைனா, ஜப்பான், மெக்சிகோ, ஏன் நம்ம இந்தியாவில் சில கிராமங்களில் வயல் வேலைக்கு போகிறவங்க கூட பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா பவர் நேப், அதாவது மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே லைட்டாக கண்ணை சத்துறது அப்படிங்கிறது நார்மல் தான். ஏன்னா சிர்கேடியன் ரித்தம் படி, நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக் படி, ஒருவர் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருந்தார் அப்படின்னா 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது மதியம் 1லேருந்து 3 மணிக்குள்ள நேச்சுரலாகவே ஒரு சோர்வு ஏற்படும். இரண்டாவது, மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் இரத்த ஓட்டம் அதிகமாக செரிமான அமைப்புக்கு போகும். இந்த நேரத்தில் மூளைக்கு இரத்த ஓட்டம் குறையிறதுனாலையும் அசதி ஏற்படும். ஸோ மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வர்றது அப்படிங்கிறது நார்மல் தான். இது கெட்ட பழக்கமோ இல்லை சோம்பேறித்தனமோ கிடையாது. ஆனால் இந்த பவர் நேப்பை எப்போ எடுக்கிறோம், எவ்வளவு நேரம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே தூங்காமல் மினிமம் 30 நிமிஷம் கழித்து தூங்குறது நல்லது. எவ்வளவு நேரம் தூங்கலாம் அப்படின்னா 20லேருந்து 30 நிமிஷம் தூங்கினா நல்லது. உங்களுக்கு மதியம் பவர் நேப் எடுக்கிற பழக்கம் இருக்கா? எவ்வளோ நேரம் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.